Hello friends, welcome to Cook with Bibi channel. நாம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போறோம். நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் சமையல் பயணத்தை சுவையாக மாற்ற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி எடுத்திருக்கேன். அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி, 10 போல சின்ன வெங்காயம், 2 பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 12 பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இடித்த பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம நறுக்கி வச்ச பாவக்காவை சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாவக்காய் வதங்குற டைமில் நான் அந்த 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தக்காளியை பேஸ்ட்டாக போடும் போது நம்மளுக்கு கிரேவி இன்னும் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா முன்னளவுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அடுத்தது நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோடு நான் நறுக்கின பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எங்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்கனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துலேயே இந்த குழம்பு செய்யலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்குற டைமில் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். பாவக்காய் புளி குழம்பு பொதுவாகவே டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துட்டா நம்ம இம்யூன் சிஸ்டமும் நல்லா பூஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 3 காய்ந்த மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் தாளிப்பு வடகம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காய்ந்த மிளகா சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம்.
சோம்பு, தாளிப்பு வடகம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தாளிப்பு கடைசியாக கொடுக்குறனால குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால், பிளட் சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக் வித் பேபி சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.